அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் மீன ராசியில் இருந்து இந்த வரக்கூடிய 2024 ஜூன் மாதம் 1ஆம் தேதி மீனத்தில் இருந்து மேசத்திற்கு ஆட்சி நிலையில் அமரப்போகிறார் செவ்வாய் பகவான். இந்த ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் யாருங்க? உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசி மற்றொரு ராசியான மேச ராசியில் ஆட்சி நிலையில் உட்காரும்போது இதனால் உங்களுடைய தன்மை அப்படின்னா உங்களுக்கு இதனால் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான யோகங்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தோம்னா 8வது வரக்கூடிய ராசி தாங்க விருச்சிக ராசி. ஏன்னா உங்களுக்கிட்டங்க உண்மையிலேயே அதாவது மறைமுகம் எதுவும் இருக்காது. வெளிப்படை அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த 12 ராசியில் இருக்கக்கூடியவங்ககிட்ட விட உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது எப்படியாவது நம்ம சாதிக்கணும், எப்படியாவது அதை நம்ம ஜெயிக்கணும், எப்படியாவது ஒரு வழியில் நாம் அதை அடையணும்னு நினச்சி போராடக்கூடிய வீரியம் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் பகவான். ஏன்னா செவ்வாய் பகவான்னா வீரியக்காரகன் சொல்லுவோம், பூமிக்காரகன் சொல்லுவோம், இரத்தக்காரகன் சொல்லுவோம், யுத்தக்காரகன் சொல்லுவோம். ஏன்னா ஒரு செவ்வாய் ஒருத்தருடைய ராசி ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் அவங்க ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக வருவாங்க. பவர்ஃபுல்னால் எப்படிங்க? ஒரு சண்டைக்காரர் கோபம் வரத்துக்கு இந்த செவ்வாய் தாங்க. ஒன்று நினச்சிட்டா தான் இந்த கோபம் இருந்தால் தாங்க ஒரு வீரியம்னு ஒன்று இருக்கும். ஒருத்தர் ஒரு வாரம் சொல்லிட்டாங்கன்னா எப்படியாவது இப்படி சொல்லிட்டாங்கல்ல அதிலிருந்து நம்ம நல்லா சாதிக்கணும் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அதுக்கு என்ன? அந்த கோபம் தாங்க. அந்த கோபத்துக்கு காரகனே செவ்வாய் பகவான் தாங்க. அப்படி சொல்ல போனோம்னா எல்லா விருச்சிக ராசி நேயர்களும் உங்களுக்கு சிறு வயதில் இருந்தே பல கஷ்டங்களை சுமந்து பல அனுபவங்களை கடந்து பல விபரீத பிரச்சனைகள் இருந்து சிக்கி அதில் மீண்டு வந்தவங்களாக தான் இருப்பீங்க விருச்சிக ராசி நேயர்கள். இது உண்மையான விஷயம். ஏன்னா 8வதாக வரக்கூடியது மறைவு ஸ்தானம். 8ஆம்ங்கிறது அப்படின்னா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கடினமான முயற்சிகள் எடுத்து ஒரு வளமான வாழ்க்கை வாழணுங்கிறது போராடி சில பேர் சாதிச்சிருப்பீங்க, சில பேர் சாதிக்க ரொம்ப போராடிட்டு இருப்பீங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசி நாதனாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு அதாவது செவ்வாய் பகவான் கண்டிப்பாக 8ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமரும்போது அதாவது இது விபரீத ராஜயோகங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது அதாவது உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டம் அமைகிறதுனால உங்களுக்கு பொருளாதார வெற்றி அப்படின்னா பொருளாதார மேன்மை, எதிர்பாராத வளர்ச்சி, வெளிநாடு தொடர்பு, அதே மாதிரி நம்மளுடைய சில சட்ட சிக்கல்கள், சில சட்ட பிரச்சனைகள், வேலையினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இதெல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுங்க. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி வேறு 10வது குறைக்க நடந்துட்டு இருக்குது. இந்த 1.25 வருஷ காலகட்டமாக அதுக்கு முன்னால் எப்படி இருந்துட்டாலும் அதாவது சில சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா இந்த 1 வருஷம் 1.25 வருஷத்துலேருந்து நெருக்கடிகளாக இருக்கும். பண நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா மன கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்கும். அந்த மன கஷ்டங்கள் ஒன்று இருந்தால் பணப்பிரச்சனை, இல்லையா குடும்பத்தில் பிரச்சனை. இன்னொன்று பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் கெட்டதான் தான் வரும். நீங்கள் எத்தனையோ பலருக்கு உதவிகள் செஞ்சுருப்பீங்க, அடுத்தவங்களுடைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் அடுத்தவங்களோட இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றி விட்டுருப்பீங்க. ஆனால் கடைசிக்கு பார்த்தோம்னா அவங்களாலேயே உங்களுக்கு வினைகள் வந்திருக்கும், அவங்களாலேயே சிக்கல் வந்திருக்கும். ஐயோ பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே, இந்த நேரத்தில் கொடுத்தா தான் உங்களை கரை சேர முடியும், காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு ஒரு பணமே கூட நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க. கடைசியில் அந்த பணம் அங்கே சீக்கிரிச்சு வரவே இல்லை. நீங்கள் வாங்காத கண்ணுக்கு வட்டி கட்டணும் இல்லாமல் நாம் உதவி செஞ்சு அதில் நாம் அடுத்தவங்கிட்ட அவமானப்படக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாமே விருச்சிக ராசி நேயர்கள்
கடந்த காலத்தில் அனுபவிச்சுவீங்க. 10வது குறையாக இப்போ வேறு 5ஆம் இடத்துல ராகு, பூர்வீகத்தில் பிரச்சனைகள். பூர்வீக பிரச்சனைகள் என்ன, ஏதோ கொஞ்சம் இருக்குது சொத்து சுகம், அதில் பார்த்தா அங்கே போகவே முடியல. அது கிளியர் ஆகுமோ பார்த்தோன்னா சிக்கலாக தான் இருக்குது. எப்போ போகிறதுன்னு தெரியல, எப்போ தீர்க்கிறதுன்னு தெரியல, வம்பு வழக்கலாக இருக்குது. எல்லாம் இருந்து நம்ம அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலை. இன்னும் குறிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு பூர்வீகத்தில் இருக்க முடியாத நிலைகள் ரொம்ப பேருக்கு இருக்குங்க. எல்லாமே இருக்குது, அங்கே இல்லைங்க. நான் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது இடம், இன்றைக்கி இருக்கிறது ஒரு இடமா இருக்கிறேன். எந்த இடத்துல போனாலும் ஒரு நிரந்தரமாக ஒரு வீடு வாசலை அமைக்க முடியல. அமைச்சும் எல்லாம் விற்றுட்டுங்க, அது விற்றுட்டேன், இது விற்றுட்டேன், ஒன்று புதுசாக ஒன்று தேடணுங்க. இத்தனை வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கை என்னவோ தெரியலைங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்ங்கிற மாதிரி மனசில் தோணுதுங்க. குழந்தைங்களுக்கு தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்கணும்னு நினச்சி முயற்சிகள் எடுத்தாலும் என்ன நேரம்னே தெரியல. ஒன்றும் நாம் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. அப்படிங்கிற தகப்பன்மார்களும் விருச்சிக ராசி நேயர்கள் சில குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யுதுங்க. இன்னும் சொல்லப்போனால் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களா இருந்தீங்கன்னா, அதாவது படிப்பில் மந்த நிலை கொடுக்கும். நல்லா படிப்பீங்க, மறதியாக இருக்கும். இதனால் ஐயோ மார்க்கு கம்மியாகி போச்சு, மார்க்கு வருமா அப்படிங்கிற பயத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக மார்க் வரும், நல்ல மார்க் வரும். இந்த உங்களுக்கு ராசியாகப்பட்டது 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உட்காரதுனால கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல மேன்மை அடைவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி படிப்புக்கு போகக்கூடியவங்க, ஒரு கல்லூரியில் நல்லா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சீட் கிடைக்கும், நல்ல கல்லூரியாக கிடைக்கும், நல்ல படிப்பு படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சாதகம் உங்களுக்கு அமையும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பாக சில சாதகமான வாய்ப்புகள் அதாவது அமையும். சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படிப்பு முடிச்சு போச்சுங்க, இத்தனை ஒரு 2-3 வருஷம் ஆகிப்போச்சு, சரியாக ஒரு வேலை அமையலை, ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலையில் இருக்க முடியலைங்க, இடம் மாறிட்டே இருக்கிறேன், ஒரு இடத்துல வேலை செய்ய முடியும், கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த இடம் நல்லா இருந்தது, ரொம்ப நாள் அங்கே உழைச்சோம், ஆனால் இப்போ பார்த்தா நாங்கள் கெட்ட பேர் ஆகிப்போச்சு, இப்போ வேறு வேலை தேடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்படிங்கிறவங்களும் விருச்சிக ராசி நேயர்கள் இருக்கத்தான் செய்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை கிடைக்கும், வேலை அமையும். அதே மாதிரி வேலையில் சிக்கல் இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல் சிக்கல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கடினமான சிக்கல்கள் இருக்கும். எப்படின்னா, நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்வீங்க, நல்லபடி ஓடி ஆடி வேலை செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டால் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கும் போது கிடைக்காது. ஆக மொத்தத்தில் உங்களை விட கீழே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். ஆனால் நமக்கு பார்த்தோம்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாலும், ஆனால் அதாவது சொன்ன மாதிரி கஷ்டப்படுறது நாம், பலன் அனுபவிக்கிறது இன்னொருத்தருங்கிற மாதிரி அமைஞ்சிட்டு இருக்குது. அப்படிங்கிற ஒரு வருத்தம் சிலருக்கு இருக்கத்தான் செய்யும். சிலருக்கு பார்த்தோம்னா வேலையிலே சிக்கலாகி போச்சுங்க, வேலையே இடைஞ்சலாக இருக்குது, வேலையை இழந்துட்டேன், இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன் அப்படின்னும் சிலர் இருக்கத்தான் செய்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிற பாருங்க, உங்களுடைய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வேலையில் இடமாற்றங்கள் பண்ண வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சியில் இருந்து, அப்படின்னா எனக்கு எல்லாமே இந்த 1.25 வருஷம் இந்த 1.5 மாதத்துக்குள்ளேயே எல்லா பிரச்சனையும் எனக்கு முடிச்சு போயிருமா அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்காலத்துக்கு நமக்கு சாதகமாக இருக்கும், தேவைகளாக இருக்கும். நம்ம எடுத்த முடிவு, இந்த நேரத்தில் எடுத்த முடிவு எதிர்காலம் நமக்கு சிறப்பாக இருந்தது, அன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணினேன், இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இந்த காலம். அப்போ சரியாக முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். பண நெருக்கடிகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண பிரச்சனைகள் தீருங்க. அதாவது உடல் ஆரோக்கியம் பார்த்தோன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன அமைதி இல்லை, கை கால் குடைச்சல், அதாவது கண் எரிச்சல், ஒரு நைட்டு படுத்த சரியான தூக்கம் இல்லை, ஏதோ அடித்து போட்ட மாதிரி இருக்குதுங்க உடம்பு அப்படின்னும் சிலருக்கு ஒரு 50-60 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு இன்னும் நல்லா இருக்கக்கூடிய வயசு தானே, இந்த வயசுலேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா அப்படின்ட்டு ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு ப்ரெஷர், ஒரு டென்ஷன், ஒரு குழப்பம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகள் தீரும் சொல்கிறேன். ஒரு மருத்துவம் பாருங்கள், ஒரு மெடிசன் மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கூடி வரும். கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் சில பேர் இருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீருங்க. ஆனால் அது எப்படின்னா 4 பேர் பார்த்து என்ன புறாம்படுற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோங்க, இப்போ பார்த்தோம்னா அப்படியே நிம்மதி இல்லாமல் போயிடுச்சுங்க. ஏதோ அடுத்தவங்க செய்த பிரச்சனையினால் தன் குடும்பத்தில் குழப்பமாகி போச்சுங்க அப்படின்ட்டு சிலர் வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கை நல்லபடியாக அமையுங்க. அதாவது பிரிஞ்சு குடும்பம் ஒன்று சேரும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் அமைப்போகுது. அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது முதல் வாழ்க்கை டைவர்ஸே ஆகி போச்சு,
போராட்டமாக இருக்குது, போராட்டமும் முடியலன்னு இருப்பீங்க, அந்த பிரச்சனை தீரும். திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுவாழ்க்கை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மறுவாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக முயற்சிகள் எடுங்க, உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த செவ்வாய் பகவான் உயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் இப்போ நான் சொன்னது பூராங்க உங்களுடைய ராசிக்கு, அதாவது கோச்சார பலன் சந்திரனை வச்சு சொன்னேங்க. ஏன்னா இது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் லக்னம் என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகம், இந்த கோச்சாரம் 2 இணைச்சி வச்சு பார்க்கும்போது முழுமையான பலன்கள் அருமையான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சியில் எடுத்திங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஆன்லைன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக அமைந்து செல்வாக்கு பெருக வேணும்ங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்ங்க.